கற்பகம் ரியல் எஸ்டேட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விற்பனைக்கு வந்துள்ள ஒரு சூப்பரான 2BHK வீடு. நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டோட ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, ஒரு சூப்பரான எக்ஸ்டீரியர் டிசைன், ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியா. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய கபோர்ட் ஒர்க் ப்ளஸ் கிச்சனில் பண்ணியிருக்கக்கூடிய கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வீட்டை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த அழகான வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, நம்ம ஈரோடு மூலப்பாளையம் என்ஆர் மஹாலுக்கு ஜஸ்ட் பேக் சைடு தான் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க. ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் 1677 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1560 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு பில்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியரில் ஃப்ரண்ட் போர்ஷனில் ஒரு நல்ல எலிவேஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது போர்ட்டிகோ ஏரியா. இந்த கார் போர்ட்டிகோ ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 16.4க்கு 15.75 சைஸில் ஒரு ஸ்பேசியஸான கார் போர்ட்டிகோ ஏரியாவே நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார் போர்ட்டிகோ ஏரியாவில் வால் டைல்ஸும் சரி, ஃப்ளோரிங்க்கும் சரி, ஒரு சூப்பரான டைல்ஸை நம்ம சூஸ் பண்ணி நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் ஃபேஸிங் பிளாட்டில் நமக்கு மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின் டோருக்கு சைடில் ஒரு கிளாஸ் ஒர்க்கும் ஆர்ட் ஒர்க்கோட சேர்ந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணதும் நம்ம பார்க்குறது ஃபோயர் ஏரியா. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 8க்கு 5 சைஸில் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோயர் ஏரியோட வாலில் பார்த்திங்கன்னா நமக்கு கிளாடிங் ஸ்டோன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கை என்ட்ரிலேயே நமக்கு கொடுத்துருதுங்க. இந்த ஃபோயர் ஏரியாவிலேருந்து நம்ம இப்போ உள்ள என்ட்ரியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10.4க்கு 16 சைஸில் ஒரு ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமாகவே நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 விண்டோ ஆப்ஷன் 2 டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் வார்ட்ராப் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நீட்டான கபோர்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 5க்கு 7.5 சைஸில் ஒரு ஸ்பேசியஸான டாய்லெட்டாகவே நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வெஸ்டர்ன் க்ளோசெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. இதில் பண்ணியிருக்கக்கூடிய வால் டைல்ஸ் ஆகட்டும், ஃப்ளோர் டைல்ஸ் ஆகட்டும் எல்லாமே நல்லாயிருக்குன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து பார்க்குறது இந்த வீட்டோட ஸ்பேசியஸான லிவிங் ஹால். இந்த ஸ்பேசியஸான லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 16க்கு 16 சைஸில் நமக்கு நல்ல ஸ்பேசியஸாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லிவிங் ஹாலில் நமக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோவும் நமக்கு வென்டிலேஷனுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக எல்லா செட்டப்போடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இது எல்லாமே சேர்ந்து இந்த லிவிங் ஹாலுக்கு நல்ல ஒரு ரிச்னஸாக கொடுத்துருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லிவிங் ஹாலில் பண்ணியிருக்கக்கூடிய வால் பெயிண்டிங் ஆகட்டும், ஃப்ளோரிங்கில் பண்ணியிருக்கக்கூடிய டைல் ஒர்க் ஆகட்டும் எல்லாமே சிம்பிள் அண்ட் நீட்டாகவே இருக்குங்க. லிவிங் ஹால்லேருந்து நம்ம இப்போ பார்க்குறது டைனிங் ரூம். இந்த டைனிங் ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 16க்கு 11 சைஸில் ஒரு ஸ்பேசியஸான டைனிங் ஹாலாகவே நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம செகண்ட் லிவிங் ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டைனிங் ஏரியாவில் வந்து ரைட் சைடில் நமக்கு கிச்சன் பிளான் பண்ணி நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 8 சைஸில் ஒரு காம்பேக்டான கிச்சனாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஏரியா உங்களுக்கு காம்பேக்டாக இருந்தாலும் அதில் தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கிச்சனில் வரக்கூடிய எல்லா கபோர்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட டேபிள் டாப் பார்த்திங்கன்னா நமக்கு கிரைனெட்டில் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் வால் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வால் டைல்ஸும் நமக்கு லே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிச்சன் ஏரியாவுக்கு 2 விண்டோ ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணி வென்டிலேஷனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரௌன் கலர் தீமில் வரக்கூடிய எல்லா கபோர்ட் ஒர்க்குமே இந்த கிச்சன் ஏரியாவுக்கு நல்ல ஒரு யூனிக்கான டிசைனை கொண்டு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10.4க்கு 11 சைஸில் ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூமாகவே நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே செல்ஃபுக்கும் லாஃப்ட்டுக்கும் தேவையான கபோர்ட் ஒர்க்ஸும் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் ஒன்றும் இருக்குங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் ஏரியாவும் அலாட் பண்ணி அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்சு பாத்ரூம் பார்த்திங்க அப்படின்னா 6.4க்கு 4.2 சைஸில் ஒரு ஸ்பேசியஸான டாய்லெட்டாகவே நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் க்ளோசெட் தான் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டோட சரௌண்டிங் ஃபுல்லாகவே எல் டைப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 அடிக்கு
செட்பேக் ஏரியா நமக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட போர்ட்டிக் ஏரியாவில் ப்ளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கேட் பார்த்திங்கன்னா நமக்கு மெட்டலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே ஃப்ளோரிங்கில் ப்ளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பார்க்கிங் டைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1க்கு 1ன்ற சைஸில் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு சிலிண்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வெளியிலேருந்தே பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்பேக் ஏரியா 4 அடி நமக்கு அவைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே டெரேஸ்க்கு போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிரைனைட்டில் லே பண்ணக்கூடிய ஸ்டேர் கேஸும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரெயில்ஸ் வந்து எஸ்எஸ்லேயும் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் சுற்றியும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்திங்கன்னா 80 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. வீடு நீங்கள் நேரில் பார்த்து பிடிச்சதுக்கப்புறம் உட்காந்து பேசுகிறப்ப இது இன்னும் நம்ம நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாங்க. இந்த புது 2 BHK வீட்டை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீட்டை பற்றி நீங்கள் நினைக்கிற விஷயங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடு பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ரியல் எஸ்டேட் வீடியோக்களுக்கு தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இது போன்ற மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய் மக்களே.